படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு குரூப் ஒண்ணு காலேஜ்ல சின்சியரா எக்ஸாம் எழுதிக்கிற ஒரு குரூப்ப அறிவாலும் கத்தியமா சுத்து போட்டு வெட்ட பாக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2004 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. சென்னை கடற்கரை பகுதியில மீன்பிடி வியாபாரம் பரவலா நடக்கிற ஒரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. 2004 அப்ப நம்ம படத்தோட ஹீரோ செல்வா சின்ன வயசு பையனை ஸ்கூல் போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பி இருக்காங்க. ஹீரோட அப்பா ஒரு குடிகாரரு, அதனால ஹீரோட அம்மா தான் அவங்க குடும்பத்தை பாத்துக்குவாங்க. ஹீரோ செல்வாவுக்கு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. அதே ஏரியாவில பெஞ்சமின் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்பவே நல்லவரு. ஏரியா பசங்களுக்கு என்ன வேணா ஹெல்ப் பண்ணுவாரு. ஏதாவது ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்துச்சுன்னா செர்சி அடிக்கிறதுல இருந்து என்ட்ரி பீஸ் கட்டுற வரைக்கும் எல்லா ஸ்பான்சர் பண்ணுவாரு. அவருக்கு சப்போர்ட்டா அவரோட ஃப்ரெண்ட் ரசாக் இருப்பாரு. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான காரணம் அவர் ஒரு டைம்ல நேஷனல் லெவல் பாக்ஸிங் சாம்பியனா இருந்திருப்பாரு. அதுக்கு மேல அவரால் போக முடியல, ஏன்னா பாலிடிக்ஸ். சோ அதுக்கப்புறம் தன்னோட ஏரியா பசங்களுக்கு ஃபுட்பால் பாக்ஸிங் அப்படின்னு கத்து கொடுக்கிற ஒரு கோச்சாவே மாறிட்டாரு. ஹீரோ செல்வா நல்லா ஃபுட்பால் விளையாடுவான். அதனால அவன ஒரு பெரிய ஃபுட்பால் கிளப் தங்க கிளப்புக்காக விளையாடுறதுக்காக செலக்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு 50,000 ரூபாய் பணம் கட்டணும் அப்படிங்கறதுனால ஹீரோட குடும்பத்தால அந்த பணத்தை கட்ட முடியல. பெஞ்சமினுக்கு எப்படியாவது செல்வா ஃபுட்பால் பிளேயர் ஆயிடணும் அப்படின்னு ஆசை. இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிற பெஞ்சமினுக்கு ஒரு மோசமான தம்பி இருக்கான். அவர் பேரு ஜோசப். அதே ஏரியாவை சேர்ந்த கிருபா அப்படிங்கிற கூட சேர்ந்துகிட்டு கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது பெஞ்சமினுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன், அவனுக்கு அந்த ஏரியால கஞ்சா ஓட்டுறத பார்த்தாலே அடிப்பாரு. இதே மாரி அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல கிருபா பிசினஸ் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமினோட தம்பி ஜோசப் அதுக்காக பணத்தை ரெடி பண்ண சொல்லி மைண்ட கழுவுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவோட கவுன்சிலர் பதவிக்கும் போட்டி போட அப்படின்னு ஏத்தி விடுறாரு கிருபா. ஏன்னா பெஞ்சமின் ஜோசப்போட அப்பா ஒரு எக்ஸ் கவுன்சிலர். அதனால இங்க நாகராஜ் அப்படிங்கிற ஒருத்தவரு இந்த தடவை கவுன்சிலர் பதவிக்கு தான் நிக்க போறதுனால அதுக்கு சப்போர்ட் கேட்டு பெஞ்சமினோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்னா பெஞ்சமினோட அப்பாவுக்கும் பெஞ்சமினுக்கும் ஊருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆனா பெஞ்சமினோட அப்பா இந்த தடவை பெஞ்சமினே கவுன்சிலர் பதவிக்கு நிக்க போறான். அவனுக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ண அப்படின்னு ஆசை இருக்குல்ல அப்படி சொல்ல, சரிங்க நம்ம பெஞ்சமினே நிக்கட்டும் அப்படின்னு நாகராஜன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல அங்க வந்த ஜோசப்பும் அது எல்லாத்தையுமே கேட்டு இருந்துட்டு நாம போட்ட பிளான் எல்லாமே நாசமா போயிடுச்சு அப்படின்னு கடுப்பாகிறாரு. இங்க பெஞ்சமினும் செல்வாவுக்கு தானே காசை கொடுத்து அவனோட ட்ரீமுக்கு முதல் படிக்கட்டை தானே போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கிற ஹீரோ செல்வாவை கூப்பிட்டு கவலைப்படாதரா காலையில வா பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட அம்மாவோட நகையை வச்சு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு கேடும் போது நகையை காணோம். அதை பார்த்த உடனே பெஞ்சமினுக்கு தன்னோட தம்பி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு கோவத்தோட அவனை தேடி கண்டுபிடிச்சு வெளுத்து எடுக்கிறாரு. அதை தடுக்க வந்த கிருபாவையும் பொழந்து கட்டிட்டு அம்மாவோட செயினையும் தம்பி கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போறாரு. இப்படி தொடர்ந்து தங்க கிட்ட பிரச்சனை பண்றதுனால பெஞ்சமினோட கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோசப் கிட்ட கிருபாவும் சொல்ல, அவரும் இப்ப தன்னோட அண்ணன் மேல கோவமா இருக்கிறதுனால கூட்டு சேர்ந்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே ஒரு பிளான போட்டு பெஞ்சமினை காலி பண்ணிடுறாங்க. அவரும் போராடி பார்த்தாரு, அவரால் தப்பிக்க முடியல. இப்படி ஒரு நல்ல மனுஷனோட இறப்போடைய ஹீரோட ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் நிராசையாவே தொடர ஆரம்பிக்குது. அப்படி வருஷங்களும் கடந்து போக ஆரம்பிக்குது. 2016வது வருஷத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ செல்வாவை அவரோட ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாப்ல. ஹீரோட அண்ணனுக்கு இப்படி தன்னோட தம்பி அடிதடின்னு சுத்துறது பிடிக்கல. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் தங்களோட கஷ்டத்தெல்லாம் போக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வேற. ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோவை பெஞ்சமின் அண்ணனோட போஸ்டர் கிழிச்சிட்டாங்க, நம்ம என்னன்னு கேட்கணும்டா அப்படின்னு தான் கூட்டிட்டு போறாப்ல. பெஞ்சமின் அண்ணனோட போஸ்டர் கிழிச்சு பிரச்சனை பண்ணவங்க மெட்ரோ ஸ்டாக்ஸ் தியேட்டர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போயிட்டு அவனுக்கு அடிச்சு ஓட விடுறாரு. அப்படி அடி வாங்கினாங்க இல்ல அவனுங்க கிருபான்னு ஒருத்தரை பார்த்தோம்ல பெஞ்சமினோட கூட போட்டாரு, அவரோட மச்சானோட ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எதுக்கு எடுத்தாலும் சண்டை செய்யறாங்களே, இதுக்கு என்னதான்டா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க ட்விஸ்ட். இப்ப தியேட்டர்ல சண்டை போட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நடந்தத ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் போனதுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் அடிதடி வம்பு இப்படியே தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல நம்மளு ஃபுட்பால் பிளேயரா நிறைய டீமுக்கு விளையாடி இருக்காரு. எப்படி பஞ்சமினால ஒரு லெவலுக்கு மேல போக முடியலையோ அதே மாதிரி ஹீரோவாலையும் ஒரு லெவலுக்கு மேல போக முடியல. ஏன்னா அதுக்கெல்லாம் துட்டு வேணும்பா அப்படின்னு கேக்குறாங்க. பெஞ்சமின் செத்ததுக்கு அப்புறம் ஹீரோட வாழ்க்கை எப்படி மாறி போச்சோ அதே மாதிரி கிருபாவோட வாழ்க்கையும் வேற மாதிரி மாறி போச்சு. பெஞ்சமினை கொன்ன கேஸ்ல ஜோசப் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. அந்த கேப்ல கிருபா தனியாவே கஞ்சா வியாபாரம் பண்ண தொடங்கி பெஞ்சமின் நிக்க வேண்டிய அந்த கவுன்சிலர் பதவி நாகராஜனுக்கு கிடைக்க போக அவர் கூட கிருபாவும் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்சி பதவி அப்படின்னு நாகராஜ் மேல போக உடனே கவுன்சிலர் பதவியை கிருபா பிடிச்சுக்கிட்டாரு. அதை இதையும் பண்ணி ஏரியா மக்கள் கிட்ட நல்ல பேரையும் வாங்கிக்கிட்டாரு. ஆனா கிருபா செஞ்ச அந்த கஞ்சா தொழில தன்னோட மச்சான வச்சு நடத்திட்டு வந்தாரு. இப்படி ஏரியாவில பெரிய ஆயிட்டப்ல கிருபா. இங்க அடிக்கடி சண்டை நடக்கிறது ஹீரோட டீமுக்கும் கிருபாவோட மச்சானோட டீமுக்கும் தான். இந்த சண்டை இப்ப ஆரம்பிச்சது இல்லைங்க, அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே ஆரம்பிச்சிச்சு. ஹீரோவும் ஸ்கூல் படிக்கும் போது எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ் சொல்ற ஒரு ஆளா ஒரு பையனை சுத்திக்கிட்டு இருந்திருக்காப்ல. ஆனா ஹீரோனை பார்த்த உடனே உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஹீரோனுக்கு பல பசங்கள்ட்ட இருந்து லவ் ப்ரொபோசலா வந்து குமிஞ்சிருக்கு. அதுல கிருபாவோட மச்சானோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்த
ஒரு மொட்டைன்னு ஒருத்தன். ஆனா ஹீரோனுக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருந்தனால ஹீரோட லவ்வுக்கு ஓகே சொல்லிருக்காங்க. அங்கதான் அந்த ரெண்டு டீமுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் லவ் நல்லாவே டெவலப் ஆகுது. ஹீரோவும் ஹீரோனும் அதுக்கப்புறம் காலேஜும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோட வீட்டுல ஹீரோட அண்ணன் ஏதாவது செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஹீரோட டீமுக்கும் ஹீரோட மச்சனோட டீமுக்கும் அடிக்கடி சண்டை வந்தாலும் இப்படி நார்மலா தான் வாழ்க்கை போய்கிட்டே இருந்திருக்கு. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த டைம்ல தான் திடீர்னு ஒரு நாள் வீட்டு கிச்சன்ல ஜெயில இருந்த ஜோசப் நின்னு சாப்பிட்டு இருக்கிறத பாக்குறாரு. தன்னோட மூத்த பையனை கொன்ன கோவத்திலே பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜோசப் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தாரு, அதுக்கு நடுவுல என்ன பண்ணாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஜோசப்பும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே கிருபாவையோ அவங்களோட தொழில் செஞ்ச இன்னொரு நபரையோ போய் பார்க்கல. அவரோட இன்னொரு ஃப்ரெண்டான சவுந்தர பார்க்க போயிருக்காரு. அங்கிருந்த சவுந்தரோட தங்கச்சிக்கும் ஜோசப்புக்கும் பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. ஏன் ஜோசப் நேரம் கிருபா கிட்ட போகல அப்படிங்கறதையும் ஜோசப் கிருபா மேல ஏன் கொலவெறியோட இருக்காரு அப்படிங்கறதும் தான் போக போக நமக்கு தெரிய வரும். ஜோசப் அமைதியாவே இருக்காரு, ஏதோ ஒரு பிளானோட. அவங்க தொழில் செஞ்ச அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணி தான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, கிருபா எப்படி இப்படி வளர்ந்தான் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னோட வீட்டுக்கே வந்திருக்காரு. ஜோசப்ப பார்த்த உடனே அவரோட அப்பாவும் வேகமா கோவமா அவரை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறாரு. ஆனா ஜோசப்பும் கோவமா அவர் தள்ளி விட்டுட்டு முறைச்சிட்டு போறாரு. வயசான அப்பாவால பெருசா எதுவும் பண்ண முடியல. அடுத்து கிருபாவோட மச்சான் நடத்துற அந்த ஃபுட்பால் டூர்னமெண்ட்ல ஹீரோட டீம் கலந்துக்க நினைக்கிறாங்க. இவனுங்களை கலந்துக்க விடாம அவங்களும் பிரச்சனை பண்றாங்க. இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த ஜோசப்புக்கு அப்பதான் ஹீரோட டீமுக்கு கிருபாவோட மச்சனோட ஆளுங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நிறைய தடவை ஹீரோ அந்த கிருபாவே எதிர்த்து சண்டைக்கு போயிருக்காரு. அதுக்கு காரணம் அப்ப இருந்த அந்த பிரச்சனை மட்டும் இல்ல, பெஞ்சமினை கொன்னதுல இருந்தே ஹீரோ கிருபா மேல செம்ம கோவத்துல தான் இருக்காரு அப்படின்னு ஜோசப்புக்கு தெரிய வருது. ஹீரோ ஜோசப் மேலயுமே செம்ம கோவத்துல தான் இருக்காரு. அதனாலதான் ஜோசப்பையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே போவாரு. இப்படி எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஜோசப் கிருபாவை பழிவாங்க ஒரு பிளான் போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பாருக்கு வர ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக ஆரம்பிச்சு அவங்களுக்கு தண்ணி தம்மு பணம் அப்படின்னு கொடுத்து ஒரு அண்ணன் ரேஞ்சுக்கு தன்னை அவங்களை நினைக்கிற அளவுக்கு நடிக்கிறாரு. இதுக்கு நடுவுல சவுந்தரோட தங்கச்சியை ஜோசப் கல்யாணம் பண்ணி அப்பா கிட்ட கூட சொல்லாம கூட்டிட்டு வந்து குடும்பமே நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வைக்க பிளான் பண்ற மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும் கிருபா எப்படி ஜோசப்பை யூஸ் பண்ணி பெஞ்சமினை கொண்டு அவன் தப்பிச்சுக்கிட்டானோ அதே மாதிரி கிருபாவை போறதுக்கு எனக்கு ஒருத்தன் கிடைக்காமல போயிடுவான் அப்படிங்கிற பிளான் தான் அவரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட ஃப்ரெண்டு மூலமாவே ஹீரோவை தான் பக்கமா வர வச்சு அவனுக்கு தான் மேல இருக்கிற அந்த கோவத்தை போக்குறதுக்காக தன்னோட அண்ணன் பெஞ்சமினை தான் கொலை பண்ணல, அத பண்ணதே கிருபா தான், கடைசியில என்ன மாட்டி விட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு எமோஷனல் பேசி அழுது எல்லாருமே நம்ப வச்சு வில்லத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த அளவுக்கு அதை நம்பல. ஜோசப் மேல இருந்த கோவமும் ஹீரோக்கு தீரல. இன்னொரு பக்கம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஓபன் பண்ணி அதுல செட்டில் ஆகுறாரு ஜோசப். இந்த பக்கம் கிருபாவுக்கு இன்னும் பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க கட்சிக்காரங்க. நாகராஜ் இப்ப அரசியல அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல அப்படிங்கறதுனால கிருபாவோட ஏரியால ஒரு கட்சி கூட்டம் நடத்த போறாங்க. எலெக்ஷன் வேற வர போறதுனால அந்த கூட்டத்தை நல்லபடி நீ நடத்தி கொடுத்துட்டா பகுதித்துறை செயலாளர் பதவி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க ஜோசப்பும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையை திறந்தது மட்டும் இல்லாம ஹீரோவுமே மனசு மாற வச்சு கடை திறப்பு விழாவுக்கு வர வச்சிருக்காரு. ஹீரோட அண்ணனுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் ஆகுது. ஹீரோட தம்பி ஒரு பக்கம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு பாக்ஸிங்கும் கத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் ஹீரோனுக்கு நடுவுல இருக்கிற அந்த லவ் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்க ஆனா ஹீரோட தம்பி சேரக்கூடாத பசங்களோட சேர்ந்து கஞ்சா தம்முன்னு இருக்கான். அவனுங்களும் தான் கிருபாவோட மச்சனுக்கு தெரியாமலே சில இடத்துல கஞ்சா சப்ளை பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோசப்பும் கிருபாவை பழி வாங்குற அந்த நாளுக்காக கண்ணுல குலவரியோட கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சுவத்துல பெஞ்சமின் அண்ணனோட நினைவு நாள் போஸ்டர் ஒட்டி இருக்கு. கட்சிக்காரங்க வர போறதுனால கூட்டம் நடக்க போறதுனால அவங்களோட போஸ்டர் ஓட்டுறதுக்காக கிருபாவோட ஆளுங்க பெஞ்சமின் அண்ணனோட போஸ்டர் வந்து கிழிக்க அதை பார்த்த ஜோசப்பும் இதை வச்சு பிரச்சனை பண்ணலாமே அப்படின்னு எப்போட பெஞ்சமினோட போஸ்டர் வந்து கிழிக்க போச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே சப்போர்ட்டுக்கு வர அந்த இடத்துக்கு கிருபாவோட ரைட் ஹேண்ட் உதயாவும் அவரோட கிருபாவோட மச்சானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அப்புறம் என்ன வாக்குவாதத்துல ஆரம்பிச்சது வம்புல போய் முடியுது. அதுல வேணும்னே மூஞ்ச கொடுத்து மூக்குல அடி வாங்கின ஜோசப்பும் செல்வாவை மட்டும் கூப்பிடாத பிரச்சனை பெருசா போயிடும் அப்படின்னு செய்யாத அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் செய்ய வைக்கிறாரு. இங்கதான் பிரச்சனையே பெருசாக ஆரம்பிக்குது. ஹீரோக்கு இப்ப கொஞ்சம் ஜோசப் மேல கோபம் குறைஞ்சதுனாலயும் பெஞ்சமினோட போஸ்டர் கிழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனாலயும் ஜோசப்ப அடிச்ச அந்த கிருபாவோட மச்சனோட ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போய் விழுத்து கட்டிருப்பாரு. இப்படிதான் தியேட்டர்ல அடிதடி நடந்திருக்கும். இதோட செயின் ரியாக்ஷனா கிருபாவோட மச்சன் தன்னோட ஆளுங்களோட வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பஸ்லயே வச்சு பொழந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட காதையுமே கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர மறுபடியும் ஹீரோட டீம் கோவத்தோட கிளம்புறாங்க. இப்ப ஜோசப்போட முகத்துல வில்லத்தனமான சிரிப்பு தெரியுது. ஏன்னா அவர் நினைச்சதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்குது. இந்த சண்டைக்கு எண்ணெயை ஊத்துறதே அவர் தான். கோவமா வந்த ஹீரோட டீமுக்கும் கிருபாவோட மச்சனோட டீமுக்கும் ரொம்ப நேரமா சண்டை நடக்குது. அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க ஒவ்வொருத்தவனும். ஆனா இந்த சம்பவம் போலீஸ் கேஸாக அந்த கேஸ்ல இருந்து ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி ஜோசப்பும் காட்டிக்கிட்டு ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் வெளியில எடுக்கிறாரு. என்னை அடிச்சதால தானே இந்த சண்டை ஆரம்பிச்சு, வேணாடா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி தன்னை ரொம்ப நல்லவனா காட்டிக்கிறாரு ஜோசப். ஆனா ஹீரோ அடிச்சதெல்லாம் பெஞ்சமின் அண்ணனோட போஸ்டர் கிழிச்சதுக்கு தான். இந்த பக்கம் கிருபாவும் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு இந்த போஸ்டர் பிரச்சனை அப்படியே விட சொல்லிருப்பாரு. இப்ப மறுபடியும் போய் பிரச்சனை
பிரச்சனையை இழுத்துட்டு வரவும் காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை எதையுமே அவரோட மச்சான் கண்டுக்கிற மாதிரி தெரியல. எப்படி ரெண்டு டீமுக்கு மத்தியில இருக்கிற அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு கிருபாவும் காதற்பட்ட அந்த ஹீரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து சமாதானம் பேச வர, ஜோசப்பும் இதுக்கு பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு கிருபாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிறாரு அவரோட கண்ணில் படாம. அங்கிருந்த ஹீரோவும் ரொம்ப கோவத்துல இருக்கவும் கண்டபடி பேசி போறாப்ல கிருபாவை. அதனால சமாதானம் எதுவுமே அங்க நடந்த மாதிரி தெரியல. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குன்ற மாதிரி தன்னோட மாமா பேசுறதும் தனக்கு சப்போர்ட் பண்ணாம நடந்துக்கிறதும் கிருபாவோட மச்சனுக்கு சுத்தமா பிடிக்காம இருந்தாலும் தன்னோட மாமாவுக்கு அப்புறம் கட்சியில தனக்கும் ஏதாவது போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் கொஞ்சம் அமைதியாவே போய்கிட்டு இருக்காரு. ஆனா மச்சனோட ஃப்ரெண்ட்ஸோ எங்க மேல கைய வச்சு அவங்களை விடக்கூடாதுரா, உனக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏத்தி விடுறாங்க. உதயமே இப்ப கிருபாவோட மச்சனுக்கு போஸ்ட் கிடைக்கும், அப்படி தனக்கு ஒரு போஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதே நேரத்துல இங்க கிருபா மேல கோவமா இருக்கிற ஹீரோ கிட்ட சமாதானம் பேச வந்த மனுஷனை ஏன்டா இப்படி பேசுன அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசி ஹீரோட கோவத்தை குறைக்க வந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போக சொல்லிட்டு ஜோசப் ஹீரோவை சமாதானப்படுத்துற மாதிரி பேசி கிருபாவை கொலை பண்ண வைக்க மனசளவுல ஹீரோட மைண்ட மாத்துறாரு. ஹீரோவும் சான்ஸ் கிடைச்ச பெஞ்சமின கொண்ட கிருபாவோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு ஆக்ரோஷமா வேற சொல்றாரு. அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரப்போறதுனால அன்னைக்குதான் கிருபாவோட கட்சி கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜோசப் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கை கலப்பால இப்பவும் எதுக்குடா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடாம இருக்கீங்க, நான் ஆர்கெஸ்ட்ரா வைக்க பர்மிஷன் வாங்கி தரேன் போலீஸ்ல, நீங்க ஆரம்பிக்கிற வேலைய அப்படின்னு ஒரு பிளானோட கொண்டு செய்ய விடுறாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு கிருபாவும் ஓகே சொல்லிடுறாரு. ஆனா கிருபாவோட கட்சி ஆளான செந்திலும் அந்த பசங்க பிரச்சனை பண்ணதை அப்படி பண்றாங்க, அன்னைக்கு கூட்ட வேற இருக்குன்னு எச்சரிச்சும் கிருபா கேட்கல. அப்படி அந்த விநாயகர் சதுர்த்தி நாளும் வருது. நைட்டு கிருபாவோட கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்க பெரிய பெரிய கட்சி ஆளுங்களா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு நடுவுல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இல்ல, அத கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஆர்கெஸ்ட்ராவை ஆரம்பிங்கடா அப்படின்னு ஜோசப் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, இவனுங்க கூட்டத்தை முடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இவனுங்களும் ஆர்கெஸ்ட்ராவை ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தம் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. அவ்வளவுதான், ஆர்கெஸ்ட்ராவை நிறுத்த சொல்லி கிருபாவோட மச்சானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வர சண்டை வர ஆரம்பிக்குது. பொறுத்து பார்த்த ஹீரோ கடைசியில அவனுங்களை கொல்ல பாட்டுல உடைச்சு அவனுங்களை விரட்ட ஆரம்பிக்கிறாரு. நேரா அந்த சண்டை கூட்டத்துக்கு நடுவுல வந்து முடியுது. அதனால ஜோசப் பிளான் பண்ணபடி அந்த கூட்டம் நாசமா போயிடுது. அதை பார்த்து ரசிக்கிறாரு ஒரு ஓரத்துல நின்னுகிட்டு ஜோசப்பும். கிருபாவுலாம் அதனால உச்சக்கண்ட காண்டில் இருக்காரு. அதுக்கப்புறம் சண்டை நிக்காம நடந்துகிட்டே இருக்கு. கிருபாவோட மச்சான் சைடுல இருந்து ஒரு பையனுக்கு லைட்டா அடிபட்டாலும் அவங்க சண்டையை தடுக்க வந்த ஹீரோட அண்ணனுக்கு அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல சேர்க்கப்படுறாரு. ஹீரோட அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டதுனாலதான் ஹீரோ இப்படி அடிக்கடி சண்டைக்கு போறதுனால புத்துமதி சொல்ல ஆள் இல்லாம இப்படி தெரியுறாரு. ஹீரோட அண்ணனுக்கு இப்படி ஆனதுனால ஹீரோட தம்பி எல்லாம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாப்ல. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு பக்கமே சமாதானம் பண்ற வேலையெல்லாம் நடக்குது. ஆனா ஹீரோவும் தன்னோட அண்ணனுக்கு அடிபட்டு இருக்கவும் கொலை காண்டில் இருக்காரு. பெஞ்சமினோட ஃப்ரெண்டு தான் ஹீரோ சைடுல நின்று பேசி சமாதானம் பண்றாரு. ஆனா ஹீரோவும் அவங்களை பார்த்த உடனே எதிரி அடிக்கதான் ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் கிருபாவும், இங்க பாருங்க என்னோட மச்சான் இனிமே பிரச்சனைக்கு வரமாட்டான், நீங்களும் இனிமே பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ரெண்டு டீமுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் சுத்தமா குறையல. ஹீரோட அண்ணன் அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிடல் இருக்கிறது அவங்களோட குடும்பத்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அதுல ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது ஹீரோட தம்பி. இன்னமும் ஜோசப் ஹீரோட கோபத்தை குறைக்கவே விடாம அவங்களை அப்படியே விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்த ஹீரோ, எல்லாமே உன்னாலதாயா, நீங்க இப்படி பேசி எங்களை ஏத்தியே விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரோட பேச்சு இனிமே கேட்க கூடாதுன்னு கோவம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. தாங்கிட்டு இருந்த ஒரே ஆயுதமும் நடுவுலே போயிடுச்சு அப்படின்னு ஜோசப்பும் வருத்தப்படுறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோட தம்பியும் சோகத்திலே சுத்தி தெரிஞ்சவன் இப்ப அவனோட கஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துகிட்டு அவன் கஞ்சா விற்க ஆரம்பிக்கிறான். பணத்துக்காக, அண்ணா ஹாஸ்பிடல் செலவுக்காக. ஏன்னா அவங்களோட அண்ணன் அண்ணி தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. இப்ப அன்னைக்கும் குழந்தை பிறக்க போகுது. ஹீரோ வேற சண்டை போட்டுக்கிட்டே தெரியறான். அப்ப அவனுங்க கஞ்சா விக்கிறதுக்காக கிருபாவோட மச்சான் ஏரியாவிலே போய் விற்க அதை கண்டுபிடிச்சு அவனுங்க 3 பேருமே வெளுத்து விட்டுறாங்க. இந்த அவமானத்தால அவனுங்களை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த 3 பேர்ல மணி அப்படிங்கிற மட்டும் விஷயம் ரொம்பவே பெருசா போயிடும், நான் வரலப்பா அப்படின்னு நழுவிடுறான். இன்னொரு பக்கம் அந்த கூட்டம் சரியா நடக்காதனால கிருபாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த போஸ்டிங் அந்த செந்திலுக்கு கிடைக்கிறது. அந்த காண்டில கிருபாவும் இருக்க மாமாவுக்கு பெரிய பதவி கிடைக்கல, உனக்கெல்லாம் சத்தியமா கிடைக்காது, இது எல்லாருக்குமே காரணமான அவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மச்சானோட ஃப்ரெண்ட்ஸும் தொடர்ந்து ஏத்தி விடுறாங்க. அப்படி ஏத்தி விட்டுதான் இனிமே யாரும் பக்கம் யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லியும் கத்தி அறிவாளோட ஹீரோட காலேஜுக்குள்ளே புகுந்து அவங்களை வெட்ட ட்ரை பண்றாங்க மச்சானோட டீம். இதான் ஃபர்ஸ்ட் சீனா காட்டியிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் பதிலுக்கு சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டு நேரா கிருபா கிட்ட வந்து நியாயம் கேக்குறாங்க. ஏற்கனவே இந்த சின்ன பசங்க பிரச்சனையால தான் போஸ்டிங்கே போயிடுச்சு அப்படிங்கிற காண்ட்ல உங்க சின்ன பசங்க பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வராதீங்கடா அப்படின்னு கோவமா பேசுறாப்ல. ஆனா ஹீரோ பெஞ்சமின கிருபா கொண்டதை இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு பப்ளிக் முன்னாடி அசிங்கப்படுத்திடுறான். பெஞ்சமின் விஷயத்துல உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அப்ப நீ சின்ன பையன்டா அப்படின்னு ஹீரோ கிட்ட கிருபாவும் கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிருபாவும் பெஞ்சமின கொலை பண்ணதுக்கு அப்புறம் நைஸா அந்த கொலைக்கு ஜோசப்ப மட்டும் சரண்டராக வச்சு உன்னை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு ஏமாத்தினதை நினைச்சு பாக்குறாரு. அதே நேரத்துல மச்சானோட குரூப்பும் மாமா கிட்ட எனக்கு போஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு 2ல 1 கேட்டுறா அப்படின்னு நைட்டு தியேட்டருக்கு போறாங்க. அந்த தியேட்டர் கிருபாவோட தான். இங்கதான் இன்னொரு பெரிய பிரச்சனை
உருவாகுது. ஹீரோட அண்ணன் அடிபட்டது, தங்களால கஞ்சா விற்க முடியாதது, அடிச்சு அவமானப்படுத்தினது அப்படின்னு எல்லாத்துக்குமே காரணம் அவனுங்களுக்கு பின்னாடி இருக்கிற கிருபா தான். அதனால அவரே போட்டுறல அப்படின்னு ஹீரோட தம்பியும் அவரோட ஃப்ரெண்டும் தியேட்டர் பாத்ரூம்ல வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத பக்கத்து பாத்ரூம்ல இருந்து கிருபா கேட்றாப்ல. இவனுங்களும் வசமா மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிருபாவோட மச்சனோட டீமோ அவனுங்கள துரத்த கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட தம்பி உயிர் இல்லாத உடம்பாதான் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறாரு. ஹீரோவோட தம்பியை கொண்டது கிருபா தான். இப்ப ஹீரோ ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாரு. போலீஸும் ஹீரோட தம்பிய கூட இருந்த கஞ்சா விக்கிற பசங்க தான் கொன்னுருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. நடந்த சம்பவத்தால ரொம்பவே பயந்து பண்ண ஹீரோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேருமே நேரா ஹீரோவை மீட் பண்ணி அப்பதான் உண்மையிலேயே உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வருது ஹீரோட தம்பி அவனா ஒண்ணு கிருபாவை கொல்ல போகல, அதுவும் ஜோசப் பண்ண சூழ்ச்சிதான் அப்படின்னு. ஹீரோட தம்பி வேலை வாங்க தர சொல்லி கேட்டிருப்பான்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஜோசப் கிட்ட தான் வேலை பார்த்திருப்பாங்க. அதாவது ஜோசப் தான் கிருபாவுக்கு தெரியாமலே இந்த பசங்களை வச்சு சைலண்டா கஞ்சா ஓட்டி சம்பாதிச்சு இருந்திருப்பாப்ல. ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் வெறும் கண் துடைப்புக்கு மட்டும்தான். அப்பதான் ஹீரோட தம்பி வந்து சேர்றத பார்த்துட்டு எப்படி ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விட்டு பிரச்சனையை பெருசாக்குனாரோ அதே மாதிரி ஹீரோட தம்பியை வச்சு கிருபாவை கொல்ற அளவுக்கு ஏத்தி விட்டுருக்காரு. ஆனா அதுக்கான வேலை ஹீரோட தம்பியோட உசுறு. இவங்களோட பழி வாங்குற வெறியில தன்னோட குடும்பம் தான் அழிஞ்சு போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நேரா கிருபாவோட இடத்துக்கு வந்து அவரை அடிச்சே கொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு காரணமா இருந்த ஜோசப்பையும் இது என்னோட முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு அடிச்சே கொள்றாரு. இப்படி ரெண்டு பேத்தையுமே அடிச்சு கொள்றத மாத்தி மாத்தி காட்டுறாங்க. கடைசியில எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. கொஞ்ச மாசம் கழிச்சு ஹீரோ அந்த கேஸ்ல அடிக்கடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு போறத காட்டுறாங்க. கிருபாவும் ஜோசப்பும் செத்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாறினது ஹீரோ மட்டும்தான். கிருபாவோட இடத்தை இப்ப அவரோட மச்சான் பிடிச்சிட்டாரு. ஹீரோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கஞ்சா விக்கிற வேலையை விட்டுட்டு தொடர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிருபாவோட மச்சானோட ஃப்ரெண்ட்ஸும் இப்ப கஞ்சா பிசினஸ் அவங்க கையில எடுத்துறாங்க. அவனுங்க மாறாட்டாலும் ஹீரோ மாறிறாப்ல. பெஞ்சமின் பேரால ஒரு கிளப்ப உருவாக்கி கோச்சாவே மாறிடுறாரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க.